ஒரு மணி பிளான்ட் ஒரு சின்னதாக வாங்கணும் அப்படின்னா ஒரு 40 rupees சின்னதாகவே பாட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஸ்பெஷலாக வந்து 7 days ரோஸும் பன்னீர் ரோஸும் ரெகுலராக வந்தாலே கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்ம நர்சரியில் வாங்கிக்கலாம். ரோப் டைப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் டைப்பும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்மகிட்ட கிட்டத்தட்ட 1000 பார்ட்ஸ் மேலே அவைலபிள் இப்போதைக்கு இருக்குது. வைக்கிறதுக்கு கூட இந்த பிளான்ட்ஸை விரும்பி வாங்குறாங்க அந்த பூனுடைய அழகை பார்த்து. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கோலியேசின்னு ஒரு பிளான்ட்டு பாட் மிக்ஸ். இதில் வந்து தேங்காய் நார், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, பெர்லைட்டு, வாஸ்து மூங்கில்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர். வீட்டில் வந்து மக்கள் ரொம்ப விரும்பி வைக்கிற ஒரு செடி. வணக்கம் யோகன்றே, நான் உங்கள் பூபலன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அட்டின் எஸ்டடி கார்டன். அதாவது எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ரோடு பிரியா டவர்ஸ் பக்கத்தில் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா வீடு மாடிகள் பார்த்தீங்கன்னா தோட்டமாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டை வந்து மேலும் செடிகள் மூலியமா அழகுபடுத்துறாங்க. இவங்ககிட்ட செடிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ஸ்பாட்டு, அது மட்டும் இல்லாமல் மண்புழு உரங்கள், செடி வைக்கக்கூடிய தொட்டிகள்லாம் இருக்கு. ஏகப்பட்ட யூனிக்கான ப்ராடக்ட்லாம் இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. உங்க பேரு, நம்ம இடம் எங்க இருக்கு? நான் கிளாஸ்டி சுரேந்தர், நாமக்கல். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து நியர் பிரியா டவர் பக்கத்தில் நம்முடைய அட்டின் நர்சரி இருக்கு. ஒரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா முதலைப்பட்டி புதூரில் இருக்கு. அக்கா, நம்ம கார்டன் வந்து செடி மட்டும் தான் நீங்கள் வந்து ஹோல்சேலாக பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாங்க்கா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டம் அமைச்சு கொடுக்கறது, இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, மாடி தோட்டம் போய் பண்ணுறது, புல்தரை அமைக்கிறது, லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறது, இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்கோட பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன், அந்த புல்லுக்கு தேவையான தண்ணி, அது நம்ம சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவோம் இல்லையா, போடும்போது அதையும் கூட சேர்த்து நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம். எவ்வளோ வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நம்ம நாமக்கல்ல பண்ணிட்டு இருக்கிறோம். அக்கா, நீங்க வந்து செடி மட்டும் தான் வச்சிருக்கீங்களா, இல்ல செடி வளர்த்துக்கான இந்த உரங்கள் தொட்டிலாம் சொன்னேன்ல, அதெல்லாம் என்னென்ன வச்சிருக்கீங்க? கார்டனிங் தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மகிட்ட இருக்குது. பாட் இருக்குது. பாட்டில் பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் வைக்கக்கூடியதான பிளாஸ்டிக்கில் இருக்குது. அப்புறம் ஃபேப்ரிக் பாட்ஸ் இருக்குது, ரோட்டோ மாடல்ஸ் அதில் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பாட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட இருக்குது. என்னென்ன செடிகளுக்கு ரொம்ப காமிக்கிறீங்க எங்களுக்கு? சரிங்கக்கா, வாங்க. அக்கா, நம்ம பார்க்கக்கூடிய செடிலாம் என்ன செடிங்கக்கா? இதெல்லாம் என்ன வெரைட்டிஸ்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸு. இது ஒவ்வொன்றுமே செப்பரேட்டாக நேம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ட்ரஸினா வெரைட்டி, இது பார்த்தீங்கன்னா ரெட் லிப்ஸ்டிக் அக்லோனிமா, அப்புறம் இது வந்து ஃபிலோடென்ட்ரன் வெரைட்டி, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கோனியம் வெரைட்டி. அந்த பக்கம் இருக்கிறது எலிஃபண்ட் இயர், இது வந்து சைனா டால்னு ஒரு பிளான்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலாத்தியே, அப்புறம் இது வந்து மகாத்மா, இதெல்லாம் அக்லோனிமா வெரைட்டிஸ். இது வந்து ரப்பர் பிளான்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரூபின்னு ஒரு பிளான்ட்டு. இதுதான் ரொம்ப எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. மான்ஸ்ட்ராவில் ப்ளீடட் ஹார்ட்டட்னு ஒரு பிளான்ட்டு. அதிகமாக மூவ் ஆகுறது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸினா, அப்புறம் வந்து அக்லோனிமா வெரைட்டிஸ் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகும். வீட்டில் ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப விரும்பி இந்த வெரைட்டிஸ்லாம் வாங்குறாங்க. இது வந்து ஒரு குரோட்டன் மாதிரி ஒரு வெரைட்டி தான். இதுவும் ஒரு இன்டோர் பிளான்ட் தான். அக்கா, இன்டோரில் இவ்வளோ செடி சொன்னீங்க, இதெல்லாம் வந்து எவ்வளோ விலைய ஆரம்பிக்குது, எவ்வளோ விலை முடியுது? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி பிளான்ட் ஒரு சின்னதாக வாங்கணும் அப்படின்னா ஒரு 40 rupees சின்னதாகவே பாட் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 600 rupees வரலாம். ஒவ்வொரு பிளான்ஸும் வேரியேட்டட் ஆகும். 40 ரூபாய் கூட செடி இருக்காங்க. 40 ரூபாய் கூட மணி பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கலாம். நம்மகிட்ட வந்து வாட்டர் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோட்டஸ், அப்புறம் அல்லிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. எல்லோ, ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு, டார்க் பிங்க், இந்த மாதிரி ஒரு 6 வெரைட்டி அல்லிலேயுமே இருக்குது நமக்கு. அக்கா, நம்மகிட்ட ரோஸ் செடி நிறையா இருக்குது. என்னென்ன கலர்ஸில் இருக்குது ரோஸ்லாம்? ரோஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டி ரெகுலராக கிளைமேட்க்கு வர மாதிரி நம்ம வச்சுருக்குறோம்.
ரெட்டு ஒயிட்டு லாவெண்டர் கலர் அதிகமாக வரும், எல்லோ வரும். டபுள் கலர் ரோசஸ் வந்து பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக வந்து 7 days ரோஸும் பன்னீர் ரோஸும் ரெகுலராக கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்ம நர்சரியில் வாங்கிக்கலாம். சரிங்கக்கா, இந்த ரோஸில் எவ்வளோ ஆரம்பிக்குது ரேட், எவ்வளோ முடியுது? ஸ்டார்டிங் 40 rupeesலேருந்து 100 வரல இருக்குதுங்க. சரிங்கக்கா. இது அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்துட்டே இருக்கணுமாக்கா இல்லை? ஆமாம், ரோஸ் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம ஏரியா கிளைமேட் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் அந்த டைமுக்கு ஏற்றாப்புல கட் பண்ணி விட்டு கொஞ்சம் உரம் போட்டு வளர்க்குறவங்க வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம நர்சரியில் ரொம்ப விரும்பி வாங்குகிற ஒரு முக்கியமான செடி மணி பிளான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாட்டில் 40 rupeesக்கு இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய பாட்ஸில் நல்லா புஷ்ஷஸாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் 100 rupees வரலும் சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஹேங்கிங்காக இன்டோர் பிளான்ட்ஸ் அவுட்டோர் பிளான்ட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீப்பர் மாதிரி வளர்த்துறதுக்கு அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க மக்கள். சரிங்கக்கா, இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் வளரும், இல்லை இப்படி தான் இருக்குமா, ஸ்மாலாக தான் இருக்குமா? இல்லை நல்ல க்ரீப்பராகவே வளரும், ஃபங்கியாக அழகாக சூப்பராக வளரும். சரிங்க, வீட்டு மாடியில் கூட வச்சுக்கலாம். ஆமாம், மாடியில் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே வைக்கலாம். நிறைய பேர் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வைக்கிறதுக்காக வாங்குறாங்க. இப்போ கிச்சனில் கூட வைக்கிறாங்களா? அக்கா, இது என்ன செடிங்கக்கா? பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்ன செடி இது? இது வந்து அரேலியான்னு ஒரு பிளான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக அதிகம் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. சின்ன சின்ன பாட்ஸில் நாங்கள் வந்து பிளான்டிங் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஹாலில் வைக்கிறதுக்கு ரொம்ப விரும்பி மக்கள் வாங்குறாங்க. இதில் எவ்வளோ ரேட்டுக்கு ஆரம்பிக்குதுங்க கண் செடிலாம்? இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 rupees வருதுங்க. 80 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்கக்கா. அக்கா, இது என்ன செடிங்கக்கா? தர்மாக்கோல்குள்ளே வச்சுருக்கீங்க தண்ணி ஊற்றி? ஆமாம் தம்பி, இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு லக்கி பேம்புன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளான்ட்டு. வாஸ்து மூங்கில்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர். வீட்டில் வந்து மக்கள் ரொம்ப விரும்பி வைக்கிற ஒரு செடி. நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுலில் உள்ள வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. சூப்பருங்க. இதெல்லாம் எவ்வளோ ரேட் ஸ்டார்ட் ஆகுது? இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா 250 rupees வருதுங்க, ஒரு பவுலோட வரும். சரிங்க, தர்மாக்கோல் வச்சுருக்கீங்க, வேர் வந்து கீழே போகுமா இல்லை விளையுமா அது செடி? இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே இருக்கக்கூடிய பிளான்ட் தான். இந்த அளவுக்கு தான் அதோடைய வேர் இருக்கும். நாங்கள் கொடுக்கும்போது கூட இதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் மறுபடியும் ரீபாட் பண்ணி கொடுப்போம். ரீபாட்டிங் தான், அப்பப்போ எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் வைக்கிறது தான். பாட்லேஸ் சின்ன பாட்லேயே வச்சு வளர்த்தக்கூடிய செடி தான். அக்கா, இதெல்லாம் பூச்செடியாங்கக்கா? ஆமாம் தம்பி, நம்மகிட்ட வந்து மல்லிகையில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. பச்சைக்காம்பு முல்லை, அப்புறம் வந்து ஜாதிப்பூ, சங்குப்பூவில் வெரைட்டிஸ் இருக்குதுங்க. கிருஷ்ண கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் இருக்குது, பிரம்ம கமலம்னு சொல்லக்கூடிய பிளான்ட் இருக்குது, புன்னகை பூன்னு சொல்லுவாங்க. பூச்செடியில் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இதில் எவ்வளோ ரேட் ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 30 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 80, 100 அந்த மாதிரி இருக்குது. அக்கா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூ என்னக்கா இது? இது வந்து இட்லி பூ தம்பி, பெரிய இட்லி பூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, பிங்க்கு, எல்லோ 3 கலர் பெரிய வெரைட்டியில் வரும். அப்புறமா வந்து ஸ்மால் வெரைட்டிஸும் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கலர் வருதுங்க. சின்ன மினி எக்ஸோரான்னு சொல்லுவோம். அரளிப்பூவில் பார்த்திங்கன்னா பிங்க்கு, ரெட்டு, சாண்டலு, ஒயிட்டு, லைட்டாக வந்து எல்லோ கலந்த மாதிரி ஒரு சாண்டல் கலர் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தங்க அரளின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அதுவும் கூட நம்ம நர்சரியில் ரெகுலராக கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஓ, தங்க அரளியாங்கக்கா? ஓகே. இதில் என்ன ரேட்டில் ஸ்டார்ட் ஆகுது? அரளிப்பூலாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா அந்த மாதிரி. சரிங்க. அக்கா, மேலே தொங்கிட்டுருக்கீங்களே, இதெல்லாம் என்ன பிளான்ட்ஸு? இது ஹேங்கிங் பிளான்ஸுங்க பிரதர். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேடுன்னு ஒரு பிளான்ட்டு. வீட்டில் தொங்க விட்டால் ரொம்ப நல்லது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்குறாங்க. வெயில் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அப்புறமா பார்க்குறது மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட்டு ரெகுலராக எல்லாருமே தெரிஞ்சது தான். ஆனால் ரொம்ப மூவ் ஆகக்கூடியது இந்த மாதிரி ஹேங்கிங்கில் வாங்குறது மணி பிளான்ட் வாங்குவாங்க. அப்புறமா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டில் வைன், அந்த பிளான்ட்டும் அதே மாதிரி தான். எல்லா சீசனுக்குமே நல்லாயிருக்கும். உயிர் கொடுக்குற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் நல்லா உரம் கொடுத்தோன்னா நல்லா வளரக்கூடிய செடிகள் தான். அந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா வாண்டரிங் ஜூன் ஒரு பிளான்ட்டு. இதெல்லாமே நம்ம கிளைமேட் நல்லா தாங்கும். ரெகுலராக நம்ம ஃபாலோப்பில் வளர்க்கக்கூடிய செடிகள் தான். எப்போ வந்தாலும் நம்ம நர்சரியில் வாங்கிக்கலாம் அதெல்லாம். ஓகேங்கக்கா. இதெல்லாம் எவ்வளோ தூரங்கக்கா வளரும்? செடி அதிகமாக வளருமா இல்லை? இது இந்த டர்ட்டில் வைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடி வந்து கீழே வளரும். மேலே நம்ம உரம் கொடுக்க வளரும். அதிலே வந்து பிளாக் கலர் வெரைட்டியும் இருக்குது. இது வந்து பிளாக்கு. இதுவும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட கீழே வளர்ந்துச்சுன்னா 4 அடி வரலும் கீழே வளரும். சரிங்க. இதில் எவ்வளோ ரேட் ஸ்டார்ட் ஆகுது? ஹேங்கிங் பார்ட்ஸ் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஹேங்கிங் பார்ட்ஸுமே? ஆமாம், 200 வித் பாட்டோட நார்மலாக. அக்கா, இது என்ன வெரைட்டிங்கக்கா? இதுவுமே நம்ம ரொக்கியோன்னு ஒரு பிளான்ட்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிளான்ஸாக நம்ம அதிகமாக போடலாம். இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஹேங்கிங் பிளான்ஸாக தான் வச்சுருக்குறோம்.
லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் பார்த்தீங்கன்னா கத்தாழை, திருஷ்டி கத்தாழைன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அந்த கத்தாழை வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக நிறைய கஸ்டமர்ஸ் அதை விரும்பி வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோங்க ரேட் ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது. 80 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்கக்கா. அக்கா அது எனக்கு கேட்டில் வந்து செடி வச்சிருக்கீங்க, இது எப்படி என்னது? ஆமாம் தம்பி, இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கார்டனிங். அந்த பாட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹூக்ஸ் இருக்கும். ஹூக்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த கம்பியில் மாட்டி விட்டுக்கலாம். இதில் என்ன டிசைன்டாக பண்ணணுமோ அது வந்து நம்ம பண்ணிக்கலாம். அது நம்ம ரெகுலராக பண்ணுறோம். நம்மகிட்ட கிட்டத்தட்ட 1000 பார்ட்ஸ் மேலே அவைலபிள் இப்போதைக்கு இருக்குது. வேணும்னா உடனே கூட பண்ணுறதா இருந்தால் 1000க்கு மேலே வச்சுருக்கீங்க? ஆமாம், அது வந்து ரெகுலராக அந்த இதோடே வரும், பின்னாடி வந்து ஸ்டாண்டோடே வரும், நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்றீங்க? ஆமாம், நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். டிசைன்ஸ் அதுலேயே கலர்ஸ் வெரிகேட்டடாக பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணுவோம். சூப்பருங்க. பிளான்ட் அக்கா இந்த பிளானட்ஸ்லாம் வந்து எவ்வளோங்க ரேட் கொடுக்குறீங்க? அப்படியே பாட்டோடே பார்த்தீங்கன்னா ஒரு 100 அந்த மாதிரி வரும். 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. சரிங்கக்கா. அக்கா இது என்ன செடிங்கக்கா? இது ஹேங்கிங் பிளான்ட்ஸ். இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு இண்டோர் பிளான்ட்டு, சான்சிவேரா வெரைட்டி. அதெல்லாம் வந்து கிளைம்பஸ். இதில் வந்து என்ன ரேட்டுங்க ஆரம்பிக்குது? அதெல்லாம் 80 ருபீஸ் தான். அக்கா இவ்வளோ நேரம் சின்ன சின்ன செடிகள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பெரிய செடி இருக்குது, இதில் வந்து என்னென்ன செடி என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே அவுட்டோர் பிளான்ஸ் தான். தொட்டியில் போட்டு வைக்கலாம், இல்லை வெளியில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து எவ்வளோ ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த ரேட்லாம்? இதெல்லாம் ஒரு 80 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 450 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ராப்பிஸ் பாம்னு ஒரு வெரைட்டி. இது இண்டோர் அவுட்டோர் பிளான்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கோலியேசின்னு ஒரு பிளான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் பிளான்ட்டு, ஃபுல்லாக நல்லா வெயில் தேவைப்படும். இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கே நம்ம நர்சரியில் வாங்கிக்கலாம். அப்புறமா நீங்கள் பார்க்கக்கூடியது அடுத்த வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா குரோட்டன் வெரைட்டி. குரோட்டன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்டோர் பிளான்ஸ் தான். அவுட்டோரில் நல்ல வெயில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல கலர் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸை நீங்கள் அவுட்டோர்லேயே வளர்த்துங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரலும் இதுலேயும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு கல்வாழி வெரைட்டி. இந்த பிளான்ஸ் வந்து வீட்டில் அதிகமாக வைக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு எப்போவுமே அழகாக இருக்கிறதுனால அதிகமாக விரும்பி வாங்குகிறாங்க. இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய சால்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்யூர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப விரும்பி மக்கள் வந்து வீட்டில் வைக்கிறதுக்காக இதை வாங்குகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட் வந்து ஹெலிகோனியாவும் கிட்டத்தட்ட சேம் வாழை வெரைட்டி தான். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளாரும் வரும் இந்த பிளான்ட்டில். இதுதான் அதோடைய ஃப்ளாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவும் அதே சேம் பர்பஸ்க்காக தான். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ப்யூரிஃபை பண்ணும், நம்ம வாட்டரை வந்து சுத்தப்படுத்தும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக வீட்டுக்கிட்ட, அப்புறம் பாத்ரூம்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய தண்ணிலாம் வரக்கூடிய இடத்துல பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா இண்டோரில் வைக்கிறதுக்கு கூட இந்த பிளான்ட்ஸை விரும்பி வாங்குறாங்க, அந்த பூனுடைய அழகை பார்த்து. அக்கா இதில் கிறிஸ்மஸ் ட்ரீயாங்க்கா? தம்பி அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை, அது வந்து கோல்டன் சைப்ரஸ்னு ஒரு பிளான்ட்டு. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி தான் கிறிஸ்மஸ் ட்ரீ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூஜா வெரைட்டி. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே பார்க்குறதுக்கு ஷேப் இருக்கிறதுனால பெரும்பாலும் எல்லாருமே இதெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீயா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எவ்வளோ அடிங்க வளரும்? மரமாகவே வளரக்கூடியது தான். வெளியே அவுட்டோர்லேயே வச்சுக்கலாம்? ஆமாம், அவுட்டோர்லேயே வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஒரு தொட்டியில் வளர்த்துறதா இருந்தாலும் நம்ம வளர்த்திக்கலாம். எந்த சைஸ் பாட்டில் வைக்கிறோமோ அந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல அந்த பிளான்ட்ஸ் வந்து வளர்ந்துக்கும். இதில் எவ்வளோங்க ரேட் கொடுக்குறீங்க? இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 60 ருபீஸ்லேருந்து 400 வரலும் இருக்குங்க. 60 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுதா? ஆமாம். சரிங்கக்கா. அக்கா நம்மகிட்ட செடிகள் மட்டும்தான் இருக்கா, இல்லை மரங்கள்லாம் வச்சுருக்கீங்களாக்கா? என்னென்ன மரங்கள்லாம் வச்சுருக்கீங்க? நம்மகிட்ட வந்து பழ வகைகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70 வெரைட்டி இருக்குதுங்க. கொய்யா, மாதுளை, சப்போட்டா, அப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்குடி, வாட்டர் ஆப்பிள், அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸோட்டிக் வெரைட்டி மா, பலா, வாழை, இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. நெல்லி இருக்குதுங்க, நாவல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லியில் மரநெல்லிக்காய் இருக்கு. ஆமாம், மரநெல்லி இருக்குது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய சின்ன அரைநெல்லியும் இருக்குதுங்க. அப்புறம் எக்ஸோட்டிக் வெரைட்டிஸான அவகேடா, ரம்புட்டான், மங்குஸ்தான், ஸ்டார் ஃப்ரூட்டு, ஆப்பிள், இந்த மாதிரி வெரைட்டிஸை நம்ம ஏரியாவில் வளர்த்த முடியாது அப்படின்னு சொன்னால் கூட அந்த மாதிரி வெரைட்டிஸையும் கொண்டு வந்து மக்கள் வந்து எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல அவங்கள நாங்கள் கைட் பண்ணி அதுவும் ஒரு சிலர் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அக்கா மரம்லாம் வந்து எவ்வளோ ரேட்லேருந்து கொடுக்குறீங்க நீங்கள்? ஒட்டுக்கண்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ்லேருந்து 400 ருபீஸ் வரலாம் இருக்குதுங்க. 90 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 400 வரலையும் 400 ரூபா வரலாம் இருக்குது. அக்கா இதெல்லாம் என்ன செடிங்கக்கா? இதெல்லாம் மூலிகைகள் தம்பி. நார்மலாக துளசி, சிறியானங்கை, பெரியானங்கை, பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி இருக்குது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, அப்புறம் வந்து விக்ஸ் துளசி, நாகதளி, வெத்திலை, திருநூற்று பச்சிலை, பூனை மீசை, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வெரைட்டிக்கு மேலே நம்மக்கிட்ட மூலிகைகள் இருக்குங்க. இதில் எவ்வளோ ரேட் கொடுக்குறீங்க? 40 ரூபாயிலேருந்து 120 ரூபாய் வரலாம் இருக்குது. மண்ணெல்லாம் குமிச்சிருக்கீங்க, என்ன காரணம்? இதில் என்னது? அங்கே தனியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்மண் வந்து இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தொட்டியில் வைக்கிறதுக்கு மண் எல்லா பக்கமும் கிடைக்காது, அதனால் நர்சரியிலேருந்து வாங்கிக்கிறாங்க.
நம்ம வந்து ஒரு சட்டி வந்து பார்த்திங்கன்னா 40 rupees அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பாட் மிக்ஸ். இதில் வந்து தேங்காய் நார், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, பெர்லைட்டு, போன் மீல், இந்த மாதிரி ஒரு 8 இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் இதை வந்து பாட் மிக்ஸ்க்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு இருக்காங்க. இதில் வந்து செம்மண்ணும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஒரு சிலர் கம்மியாக வாங்கிட்டு போய் வீட்டில் போய் கொஞ்சம் நல்லா செம்மண் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி இதை வந்து செடிக்கு போட்டு செடி வளர்த்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அக்கா இதெல்லாம் என்னதுங்கக்கா? பாட்டா? ஆமாம் தம்பி, இதெல்லாம் பாட்ஸ், இண்டோர் பாட்ஸு. இது வந்து இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பாலிமர் பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இண்டோர் அவுட்டோர் பாட்ஸ் அவைலபிள். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோரில் பிளான்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இண்டோர் பிளான்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் இதில் வந்து பிளான்டிங் பண்ணி வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக இதை வந்து அதிகமாக விரும்பி வாங்கிக்கிறேன். என்ன மெட்டீரியலுங்க அதெல்லாம்? இது வந்து பாலிமர் மெட்டீரியல். இது வந்து ஸ்ப்ரேயருங்க. பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி அடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாவது பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மாலாகவே இருக்குது. ஆமாம், இங்கே இருக்கிறது எல்லாமே இண்டோர் பாட்ஸு. அதிகமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒயிட் கலர் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அதனால் நாங்கள் தனியாக ஒரு செக்ஷன் வந்து ஒயிட்டுக்கே வச்சுருக்குறோம். 40 ரூபாயிலேருந்தே அதிகபட்சமாக 650 ரூபாய் வரலும் இந்த வெரைட்டியில் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஃபுல்லாகவே இண்டோர் பாட்ஸ். ஸ்டாண்டுங்க, சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து பிளான்டிங் பண்ணி இதில் வந்து வச்சுக்கலாம். அக்கா இதெல்லாம் என்னதுங்கக்கா? இதுவும் இண்டோர் பாட் தான் தம்பி. இந்த மாதிரி பாட்டு நம்ம வந்து பிளான்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, டேபிள் மேலே வைக்கிறதுக்கு, பெட்ரூமில் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இந்த பாட் வந்து அதிகமாக விரும்பி வாங்கிக்கிறாங்க. ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஆமாம், எல்லாமே பிளாஸ்டிக் தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக, நல்ல பார்க்குறதுக்கு, ஆமாம், நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும். 7-8 வெரைட்டி நம்மகிட்ட இருக்குதுங்க. இது எல்லாமே ஹேங்கிங் பாட்ஸு. ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் டைப் இருக்குது, ரோப் டைப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் டைப்பும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. இது வந்து காயர் ஸ்டிக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ஸ், இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வளரும்போது அதோடைய கணு வந்து இதிலே பிடிச்சி சப்போர்ட்காக, இந்த பிளான்ட் வந்து அதோடைய இதில் வந்து சப்போர்ட் ஆகி வளரும். அதுக்காக நாம் வந்து இந்த ஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். பிளான்ட் கட் பண்ணக்கூடிய சிசர்ஸ் அவைலபிள் இருக்குது. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குங்க. ரஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது, பாலிஷ்டு ஸ்டோன்ஸில் ஒயிட் அண்ட் பிளாக் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பாட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்காக யூஸ் பண்ணுறோம். க்ளேபால்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறோம் பாட்டிங்காக. மேலே வந்து ஃபில்லிங்க்கும் கொடுக்குறோம். நம்ம இப்போ பார்க்குறது ஃபுல்லாகவே அவுட்டோர் பாட்ஸ் தான். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இதுலேயுமே 40 rupeesலேருந்து 700 rupees வரலும் இருக்குதுங்க. இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாட் வந்து பார்த்திங்கன்னா 60 rupees இந்த பாட்டு. இது 90. இந்த மாதிரி ஓவரால் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல லைஃப் வரும். சாதாரணமாக ஒரு 4-4.5 வருஷமே இதோடைய லைஃப் வந்து நமக்கு வரும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து செராமிக் பாட் செக்ஷன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா பாட்ஸ் வந்து ஒரு 60 rupeesலேருந்து அதிகபட்சமாக ஒரு 1300 rupees வரலும் நம்மகிட்ட பாட்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. நல்ல மூவ் ஆகக்கூடிய பாட் வெரைட்டி, ரொம்ப யூனிக்கான பிளான்ஸை இதில் நம்ம வந்து பிளான்டிங் பண்ணோன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இண்டோரில் வைக்கக்கூடிய பிளான்ஸ்க்காக இந்த பாட் வந்து ரொம்ப விரும்பி வாங்கிக்கிறாங்க. என்ன மக்களே, ஆயிரக்கணக்கான செடிகள் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவங்ககிட்ட செடிகள் மட்டும் இல்லாமல் மண்புழு உரங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு, மண் தொட்டி, இது ஏகப்பட்ட பொருட்கள், வீட்டுக்கு அழகுப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. மேலும் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், உரங்கள் வாங்கணும், இல்லை செடிகள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கீழே இருக்குது, மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கெங்க இருக்குது? எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா முதலப்பட்டி பைபாஸில் நம்மளது நர்சரி ஒன்று இருக்குது. பரமத்தி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியர் பிரியா டவர் பக்கத்தில் நம்மளோட நர்சரி இருக்குது. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலன். நன்றி.